பிரைஸ் லார்ட். என் பேர் ராணி. எங்கள் ஆயா எனக்கு பேர் வச்சுருக்காங்க. இப்போ கர்த்தருக்குள்ளே போயிட்ட பிறகு எஸ்தர் ராணின்னு பேரை மாற்றிட்டாங்க. எங்கள் அப்பா பேர் வெங்கடேஷு, எங்கள் அம்மா தேவம்மா. இந்து குடும்பத்தில் பிறந்தவங்க, வளர்ந்தது இந்து குடும்பத்தில் தான். ஆனால் என் கூட பிறந்தவங்க 5 சகோதரிகளும் ஒரு சகோதரன். அதில் பெருசு நான் தான். என் பேர் ராணி, அப்புறம் 2வது சுபத்ரா, 3வது மாலா, 4வது சஞ்சலா, லலிதா, ரேவதின். கரெக்டாக 6 பொண்ணு, சங்கர் ஒரு பையன். 7 பேர் நாங்கள். எங்கள் அப்பா அம்மாவோடு சேர்த்து 9 பேர். நாங்கள் பிறந்தது பெங்களூரு, அசோக் நகர். வாழ்ந்ததெல்லாம் அங்கே தான். இப்போ எங்கள் அப்பாவோட ஃபேமிலியை பற்றி சொல்கிறேன். எங்கள் அப்பாவோட அப்பா பேர் குப்புசாமி, அம்மா பேர் கிருஷ்ணம்மா. எங்கள் அப்பாவோட அம்மா எப்படி இருக்குவாங்க, பார்க்குறதுக்கு நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குவாங்க. நிறைய நகை, காசி மாலை, சரடு எல்லாம் கழுத்து நிறைய போட்டு நல்ல வசதியான குடும்பம், வசதியாக வாழ்ந்துருந்துக்கிறாங்க. அதனால் நம்ம மகனுக்கு வசதியான ஒரு பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்குறதுக்கு எங்கே போயிருக்கிறாங்கன்னா, இது ஆஸ்டின் டவுன் பக்கத்தில் கிருஷ்ணப்பா கார்டன். அந்த ஏரியாவிலேயே நம்பர் 1ன்னு வாங்கலாம். ஓன்காரம்மா, 1ஆம் நம்பர் வீட்டுக்காரனுக்கு ஓன்காரம்மாவே அட்ரஸ். அவங்க எங்கள் அப்பா விட, குடும்பத்தை விட 10 மடங்கு அதிகம் சொத்துக்காரு அவங்க அங்கே போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க. அவங்க பெரிய பொண்ணு தேவம்மான்னு பேர். அந்த குடும்பத்தில் போய் எங்கள் அம்மாவை பொண்ணு பார்த்து நல்லா கிராண்டாக இந்து முறைப்படி நல்லா திருமணம் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் ஆகிட்ட பிறகு நாங்கள் 4 பேர் பிறந்தோம். நாங்கள் 4 பேர் பிறந்த வரையிலும் நல்லா வீட்டில் சந்தோஷமாக நல்லா இருந்தோம். அதுக்கிடையில் எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா மறைச்சிட்ட பிறகு வீட்டில் பிரச்சனை வந்துச்சு. அண்ணன் தம்பிக்குள்ளே 3 பேருக்குள்ளே பிரச்சனை அவங்கவுங்க சொத்தை எடுத்துக்கின்னு எங்கள் அப்பாவை எங்களை திருத்திட்டாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, எங்களை 4 பேரை கொண்டு போய் எங்கள் அம்மாவையும் எங்கள் ஆயா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிட்டு, இவர் இஷ்டப்பிரகாரம் அவங்க ஃப்ரெண்டுங்க லேடிஸுங்க தானே விபச்சாரத்தில் ஈடுபட்டு நல்லா சுற்றிக்கின்னு அங்கேயே இருந்தாங்க. நாங்கள் எங்கள் ஆயா வீட்டில் எங்களுக்காக ஒரு வீடு கொடுத்தாங்க. அப்போ 4 பேரும் எங்கள் அம்மாவும் நாங்கள் அந்த வீட்டில் இருந்தோம். அது ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டில் இருக்கும்போது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா மறுபடியும் எல்லாம் குடித்து அழித்து தீர்த்த பிறகு சேர்ந்துட்டார். எங்கள் அம்மா கூட சேர்ந்த பிறகு ஒரு வேலைக்கு போனார். வேலைக்கு அவர் ஏற்கனவே அந்த பங்களாவில் அங்கங்கே தான் செய்து நேரத்தை கழிச்சவர். இப்போ எங்கள் சொந்தக்காரர் எங்கள் சித்தப்பாவை போயிட்டு மைக்ரோ ஃபேக்ட்ரியிலன்னு ஒரு வேலையை வச்சார். அங்கே போயிட்டு இந்த மெஷினிஸ்ட் மாதிரி வேலை செய்திருந்தார். ஆனால் 15 நாள் கூட வேலைக்கு போக மாட்டார். அங்கே போய் கூட கொண்டாந்து அந்த சம்பளத்தை இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு அப்போ அங்கே போயிட்டு அதெல்லாம் பாக்ஸாக வாங்கி கொண்டு போய் விற்றுட்டு அந்த காசையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஏதோ கொடுக்குவார். 4 பிள்ளை இருக்கும்போது கொஞ்சம் தான் எதனா கொண்டாந்து கொடுக்குவார். ஒரே நாளெல்லாம் காலி பண்ணிடுறீங்க, ஒரே நாள் திருடிடுவீங்களான்ட்டு சண்டை போடுவார். அதுக்கப்புறம் அப்படியே அந்த 4 பிள்ளையோட இன்னும் ஒரு 3 பிள்ளை பிறந்துச்சு. அப்போ நாங்கள் 7 பேர் ஆகிட்டோம். அப்போ வீடு அங்கே 10. அதில் நாங்கள் 3 பேர் எங்கள் ஆயா வீட்லேயே இருக்கோம். சின்னது அப்பத்துலேருந்து எங்கள் ஆயா வீட்லேயே இருந்தோம். இது ஏற்கனவே இப்போ 4 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா பிறந்ததுனால அந்த 4 பிள்ளையை வச்சுக்கின்னு எங்கள் அப்பா அம்மா அந்த ரூம்லேயே இருக்குவாங்க. நாங்கள் எப்போவுமே எங்கே ஒரு நாள் இருந்தால் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இருக்காது. வீட்டை பொறுப்பாக நடத்துகிறவரு இவர் இல்லை. அதனால எங்கள் ஆயா வீடு இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு தொல்லையே இல்லை. சித்தி அவங்க, சித்தப்பா அவங்க, அந்த முழு குடும்பமும் ஐயோ பெரிய பிள்ளைக்கு இந்த மாதிரி கதி வந்துடுச்சேன்னு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே எங்கள் மேலே ரொம்ப பரிதாபப்படுவாங்க. நல்லா அன்பாகவும் நேசிக்குவாங்க. அதில் ஒரு 5வது பிறந்த தங்கச்சி பேர் வீரமணின்னு, அது கல்யாணம் பண்ணிக்கின்னு தாய் மாமனை கட்டின்னு அங்கேயே இருந்துச்சு. எங்கள் ஆயா அவங்க வீட்லேயே, எங்கள் அம்மாவோட அம்மா வீட்லேயே இருந்துச்சு. அதனால் எங்களை நல்லா கவனிச்சிக்கோ. நாங்கள் நல்லா படிக்கணும், இந்த ஒரு பிள்ளைய நல்லா படிக்க வச்சுட்டா அந்த முழு குடும்பத்தை காப்பாற்றோன்றதுக்காக எனக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க. எந்த ஒரு பின்னு இருந்தால் கூட எல்லாம் கேட்டாலும் எல்லாம் வாங்கி தருவாங்க. டெய்லி அப்போ யூனிஃபார்ம் இல்லை, நல்லா டெய்லி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு கம்மல் அதெல்லாம் காது குத்துறது, மூக்கு குத்துறது, ஒரு எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பெத்த தாய் மாதிரி எங்கள் சித்தி சித்தப்பா எங்களை பார்த்தாங்க. அதனால் எங்களுக்கு எங்கள் அம்மா அப்பா பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவங்க அப்படியே இருந்தாங்க. நான் மட்டும் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போவேன், ஒழுங்காக வருவேன், நல்லா படிக்குவேன். யாரு கூட அனாவசியமாக சேர மாட்டேன், ஆட மாட்டேன், போக மாட்டேன். ஒரு வருஷம் கூட நான் ஃபெயிலானதே இல்லை. படித்தது கார்ப்பரேஷன் ஸ்கூலு. அங்கே மத்தியானத்துலலாம் சாப்பாடாராக இல்லை. காலையில் நைட்டு சாப்பாடு எது இருக்குதோ அதுதான் எங்கள் அம்மா சூடு பண்ணி கொடுக்குவாங்க. அதை சாப்பிட்டுட்டு டிஃபனெல்லாம் ஒன்றும் எடுத்துன்னு போக மாட்டேன் ஸ்கூலுக்கு.
நடந்து தான் போவோம். கார்ப்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுது, டிஸ்பென்சரி ரோட்டில் படிச்சுட்டு வரும்போது சாயந்தரம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி நைட்டுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே ஆயா வீட்டுக்கு வந்துடுவோம். இப்படி தான் என் வாழ்க்கை போயின்னு இருந்துச்சு. இந்த நேரத்தில் இயேசுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் வந்து எங்கள் அம்மா அப்பா எந்த சாமியும் கும்பிடுறதில்ல, எதுவும் இது பண்ணுறதில்ல. அதனால் எங்களுக்கு அந்த பழக்கமும் இல்லை. எங்கள் ஆயா தாத்தா வீட்டில் இந்து போட்டவங்க ஒரு சைடு, கிறிஸ்டின் போட்டோ ஒரு சைடு வச்சுருக்கோங்க. நிறைய போட்டோங்க. அதில் தான் நான் ஏசாமி பார்த்துருக்குறேன். ஆனால் நான் ஒன்றும் கும்பிட்டதில்லை. இந்த தசரா பண்டிகை வர நேரத்தில் தான் ஒரு கோயிலுக்கும் இந்த முனீஸ்வரனுக்கு பூஜை எல்லாம் பேக்கில் போட்டு வச்சுடுவாங்க. ஒரு 5-6 பேர். நான் தான் கொஞ்சம் பெருசு இல்லையா, அதனால தான் என் கையில் தான் அந்த பழம் எல்லாம் வச்சு பேக்கில் போட்டு கொடுத்துருப்போம். இது முனீஸ்வரன் கோயிலுக்கு, இது முக்கியம்மா கோயிலுக்கு, இது இந்த திரௌபதி அம்மா கோயிலுக்குன்ட்டு எல்லா கோயிலுக்கும் ஃபுல்லாக போயிட்டு ஒரு கோயிலில் கொண்டு போய் கொடுக்குறது. எத்தனை கோயிலுக்கு போகிறோமோ அத்தனை பூஜாரியும் எல்லாம் பாதி தேங்காய் பழம்லாம் வச்சு கொடுக்குறது கொண்டாந்து எங்கள் ஆயாக்கிட்ட கொடுத்துருவோம். இது மாமூலாக எப்போவுமே வருஷம் நடக்கிற பண்டிகை. இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி கடவுளை பற்றியெல்லாம் தெரியாது. இந்த வயசுலேயே எனக்கு 10th நான் எக்ஸாம் எழுதுகிறேன். 10th எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்ட பிறகு எங்கள் சித்தி, எங்கள் அம்மா தங்கச்சி சித்தி வந்து டைப்பிங் கிளாஸுக்கு அனுப்புனாங்க. அங்கே டைப்பிங்கெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருக்கிறேன். வேலைக்கு அங்கங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன். 2வது வெளியே போகிறதுக்கு எல்லாரோட பழகி எனக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால இதை எப்படியாவது வெளியே அனுப்பணும்ன்றதுக்காக ஒரு பாபின் கம்பெனின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து எங்கள் அம்மா அனுப்பி வச்சாங்க. அப்போ நான் வேலைக்கு போயிட்டு அந்த பாபின் கம்பெனியில் செய்தேன். டபுள் ரோட்டில் சம்பளம் வாங்கின்னு கரெக்டாக கொண்டாந்து கொடுக்குவேன், எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். அப்போத்துலேருந்து எனக்கு உஷாரு கொஞ்சம். ஏன்னு கேட்டாக்கா, அதுக்கு நான் படிச்சுன்னு இருக்கும்போது என் தங்கச்சி படிக்காது இருந்துச்சு இல்லை எங்கள் சித்தி வீட்டில். அதுக்கு வந்து பையன் பார்த்தாங்க. யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் வசதியாக்குறோம், ஒரே அம்மா, வேறு யாரும் இல்லை, படிக்காத பொண்ணு கட்டினா நம்ம அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காதுன்றதுக்காக படிக்காத பொண்ணு தேடி இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க, எங்கள் தங்கச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சிச்சு, பொண்ணையும் பிடிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் நல்ல மாதிரியாக கல்யாணம் ஆகிட்டு போயிடுச்சு. அது தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு போயிட்ட பிறகு நான் இந்த அம்மா வீட்டில் தான் இருக்கிறேன். இந்த பாபின் கம்பெனியில் கொஞ்சம் தைரியம் வரட்டோன்னு அனுப்பி வச்சுருந்தாங்க. போயின்னு வந்துன்னு இருக்கும்போது இன்னும் 2வது தங்கச்சியும் அவங்க மச்சினுக்கு கொடுத்துடுன்னு அது கேட்டுச்சு. சரி, அவங்க கிருஷ்ணகிரிக்கார் ஊருக்கார் தான். இந்த 6 பொண்ணுங்க என்ன பண்ணுறதுன்ட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்த்து அவங்க மச்சினுக்கு அது கல்யாணம் பண்ணிக்கிச்சு. எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு தங்கச்சிக்கும் ஆயிடுச்சு. அப்புறம் 3வதாக தான் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க. இப்போ 2 தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு ஒன்றும் ஆகலைன்னா வயசாகிட்டாக்கா அப்புறம் என்னை நிந்திக்குவே, இப்போ வானான்ற அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆகிட்ட போதுன்ற வயசாகிட்டா அப்புறம் என்னை நிந்திக்கும். அதனால் நீ யாருன்னா பார்த்து நான் கொடுத்தாலும் நீ கட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து உன் இஷ்டம், நீ வாழ்கிறதுல வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என் பேச்சே கேட்கல. அந்த நேரத்தில் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஒருத்தர் டிரைவர் இருந்தாங்க. அதாவது இப்போ எங்கள் மூத்தார் அவர் தான். அந்த டிரைவர் அவங்க ஒய்ஃப் வந்து என்னை பார்த்துக்குது போயிட்டு வரும்போது, இங்கே ஒரு பொண்ணுக்குதே நம்ம மச்சினுக்கு கேட்கலாமேன்ட்டு அது வந்து எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டுக்குது, உங்கள் பொண்ணை வந்து எங்கள் மச்சினுக்கு கொடுக்குறீங்களா, அவங்க சென்னையில் இருக்கிறாங்க, வீடு வேளச்சேரியில் சொன்னது. சரி வந்து பார்க்க சொல்லுன்ட்டு. சரி, நீ என்றைக்கு என்னாச்சும் ஊருக்கார் தானே, இந்த ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விட்டுட்டு போயிட்டேன், நம்ம ஊரில் யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்களே, இருக்கிறவங்க மிச்சம் மீதி இருக்குதே, அம்மா அப்பாவும் ஒன்றும் புத்தி இல்லாதக்கிறாங்க, இருக்கிற தங்கச்சிங்களை காப்பாற்றுமே, அதுக்காக எங்கள் அம்மா பேச்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறேன் கல்யாணம்னு. சரின்ட்டு இவங்க வந்து சென்னைக்கார் வந்து எல்லாம் பார்த்தாங்க. இவங்களுக்கு பார்த்ததும் பிடிச்சதும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஏற்பாடு பண்ணிவிட்டு அவங்க வந்து சென்னைக்கார் இல்லையா, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இட்டுன்னு வந்துருன்ட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் வசதினா எங்கள் அப்பா அந்த மைக்ரோ ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் பணம் வந்ததுனால எனக்கு செய்ய வேண்டியது ஏதோ கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போட்டு கொஞ்சம் சீதன சாமானம் வானான்ட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்குதுன்னு கொஞ்சம் பணம்லாம் கொடுத்துட்டு நல்ல மதியாக தான் எனக்கும் சென்னையில் நடந்துச்சு கல்யாணம். வேளச்சேரியில் எங்கள் வீட்டுக்காரோடு வீட்டு வாசல்லையே பெரிய பந்தல் போட்டு ஐயரை வர வச்சு ஜனத்துங்களெல்லாம் வர வச்சு எங்கள் குடும்பம் பெங்களூர்லேருந்து எல்லாம் வந்து முறைப்படி நல்லா பெரிய ஒரு சவரன் தாலி, இந்து தாலி செய்ய வச்சு கட்டி கல்யாணம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கிட்டே. என் கல்யாணம் நல்ல மதியம் நடந்து முடிஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பன்னீர்செல்வம் அவர் பேர். ஆனால் ஏற்கனவே கிறிஸ்டினில்
பிரான்சிஸ் பன்னீர்செல்வம் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லாதான் எனக்கு இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கினார். அதனால் எனக்கு மாமனார் இல்லை, மாமியார் இல்லை, ஒரு நாத்தனார் மச்சனாக இருக்கிறாங்க. அவங்களும் அவங்க அக்கா வீட்டில் தான் இருக்குவாங்க, எங்கிட்ட இல்லை. ஒரே வீடு, நாங்கள் 2 பேர் தான் இங்கே தான் இருந்தோம். ஐடிஐயில் வேலை செய்திருந்தாங்க அவங்க, இங்கே ஐடிஐ கம்பெனின்ட்டு. அந்த கம்பெனியில் வேலைக்கு போவாங்க, கரெக்டாக வேலைக்கு போயிடுவாங்க, கரெக்டாக வருவாங்க. ஒரு பீடி சிகரெட் குடிக்க மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க. 10 மணிக்கு அங்கே வேலை விட்டால் 10 மணிக்கு வீட்டில் போவாங்கண்ணா. வந்த பிறகு தான் சாப்பிடணும். கரெக்டாக லீவுகள்லாம் போட மாட்டாங்க, அட்டெண்டன்ஸ் போனஸாக வாங்குவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வேலை செய்து கரெக்டாக கொண்டாந்து குடும்பத்தை நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 மாதம் கூட நான் சென்னையில் வாழலை. நாங்கள் தனியாக தானே இருந்தோம். எனக்கு தான் மாமனார் யாரும் இல்லையே, அதனால் கேட்குறவங்க யாரும் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கூட சமாதானம் பேசி, நம்ம ஊருக்கு போயிடலாமா, பெங்களூருக்கோ, அங்கே அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களே, அங்கேயே போய் இருந்துக்கலான்னு சொன்னேன். அது எனக்கு முன்னால் அவங்க ரெடி. இங்கே இருந்த தம்பி ஒன்று இருக்குது, தங்கச்சி ஒன்று இருக்குது, வீடு இருக்குது, அவங்க இருந்துக்கிட்டோம், நம்ம போயிடலான்ட்டு உடனே போயிட்டோம். காலி பண்ணின்னு இருக்கிற கோல்டு கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கின்னு மற்றது பாத்திரங்கள்லாம் இங்கேயே விட்டுட்டு, நானும் எங்கள் வீட்டுக்காரும் சென்னையை விட்டுட்டு பெங்களூர் போயிட்டோம். எங்கள் அம்மா வீட்டோடு சேர்ந்துக்கணும். போயிட்டு அங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. மெட்டல் லேம்பில் சம்பளம்லாம் வரும், அட்டெண்டன்ஸ் போனஸ் எல்லாம் கொண்டாந்து என் கையில் கொடுக்குவாங்க. நான் நல்லா சந்தோஷமாக அங்கேயே இருந்தாலும் ஒன்றா கூட்டம், எங்கள் தங்கச்சிங்க, நான், எங்கள் அம்மாலாம். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு. ஒரு குழந்தை பிறந்ததும் அவன் இந்துவில் பிறந்ததுனால அவனுக்கு செந்தில்குமார்னு பேர் வச்சோம். 5 மாதம் ஆகப்போகுது குழந்தைக்குன்னு. எங்கள் அம்மா நீ செப்பரேட்டாக போயிடலான்ட்டு எங்கள் அம்மா வீட்டை விட்டுட்டு நானும் எங்கள் கணவரும் குழந்தையும் 3 பேரும் செப்பரேட்டாக அவங்க கம்பெனிக்கிட்டே வீடு எடுத்துக்கின்னு போயிட்டோம். அதுவும் 5 மாதம் ஆகிட்டதுனால எங்கள் அம்மாவும் சரிம்மா நீ போயிடுன்ட்டு அனுப்பி விட்டுருச்சு. போய் நாங்கள் 1 மாதம் கூட நாங்கள் செப்பரேட்டாக இல்லை. என்னை கேட்காமையே இருக்கிற வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கள் அப்பா அம்மா இன்னும் 2 தங்கச்சி தம்பி மறுபடியும் என் குட்டியே வந்துட்டாங்க. வந்து எனக்கு நைட்டு வந்துட்டாங்க. அதோட திருப்பி எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கூட்டு குடும்பமாக என்ன செய்யணும் பிளான் போட்டு, யார் வேலைக்கு போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வெஜிடபிள் கடை வச்சு கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்கார் தான். அங்கே கடை வச்சு கொடுத்து அவங்களும் கடை வச்சுன்னு இருப்பாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போவாங்க. தம்பியும் எல்லாம் ஆளாளுக்கு கஷ்டப்பட்டாங்க. எங்கள் தம்பியும் கொஞ்சம் படிச்சுன்னு வச்சுன்னு அப்படியே கொஞ்சம் எதுனா வேலை செஞ்சுன்னு இருந்தான். இன்னொரு தங்கச்சி வேலைக்கு போவோம். 2 தங்கச்சியில் ஒரு தங்கச்சி, பெரிய தங்கச்சி தனியாக இருந்துச்சு, கல்யாணம் ஆகிட்டு, அது இட்டுன்னு போயிடுச்சு. அது இட்டுன்னு போய் வச்சுக்கிச்சு ஒரு தங்கச்சி. அப்போ இங்கே இருக்கிறது ஒரு தங்கச்சி தம்பி, அம்மா அப்பா எல்லாம் சம்பாரித்து என் கையில் தான் கொடுக்குவாங்க, எங்கள் வீட்டுக்காரங்க கொடுக்குவாங்க. எல்லாத்தையும் குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நான் தான். இந்த சென்டரில் எனக்கு ஒரு 2 குழந்தை பிறந்துச்சு. ஒரு பையன் விஜயகுமார்னு பிறந்தான். இன்னும் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் பிறந்தான். அவனுக்கு கோபிநாத்னு பேர் வச்சோம். அப்போது எல்லாம் சேர்த்தா 10 பேர். 10 பேரை வச்சுன்னு குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாத அவங்கெல்லாம் கொடுக்குற சம்பளம் எனக்கு பத்தாததுனால ரொம்ப டிப்ரெஷனு, கடங்க இந்த கணத்துக்குன்னு வாங்கும். அங்கெல்லாம் இங்கே தண்டல்காரன்றாங்க, அங்கெல்லாம் கணத்துக்கு வாங்கிறதுன்னு வாரம் வாரம் வாங்கிட்டு அத்தை கட்டுறது. நாளுக்கு நாள் பிள்ளைங்க வேறு பெருசாக ரொம்ப கஷ்டம் ஆச்சு. பிள்ளைங்களும் பெருசான பிறகு அதுலேயும் என் பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். நல்ல ஸ்கூலில் தான் இங்கிலீஷ் மீடியமும் 3 படிச்சிச்சுங்க. எப்படியோ அப்படி காலம் கழிச்சு கொஞ்ச நாள் வர நேரத்தில் எனக்கு ஜாஸ்தி கடன் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த தங்கச்சியும் எல்லாம் சேர்ந்து இருந்து எப்படியோ ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். யாரும் அவ்வளோ ஹெல்ப்பே பண்ணல. நான் ஒண்டியாகவே முடிவு எடுத்ததுனால யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஏன் இஷ்டமாக தானே முடிவு பண்ண, நீயே வேணும் சரின்ட்டு நானும் கட்டி கொடுத்தேன். அதுவும் கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன பிறகு நிறைய எனக்கு கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. நான் 4 பக்கமும் கடன் வந்துடுச்சு. பசங்க வேறு படிக்கிறானுங்களா, அவங்களுக்கு வேறு சேர்த்து வாங்கி கடைசியில் என்ன பண்ணலான்னு குழப்பத்தில் ஆகிட்டேன். எல்லா கடனும் எங்கள் வீட்டுக்காருக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அவங்க சம்பளம் கொண்டாந்து என் கையில் கொடுத்துறதுனால அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. கடன்காரங்க யாருன்னா வீட்டுக்கிட்ட வந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக சண்டை பிடிக்குவாங்க. அதனால் ஒரு பயத்தில் நான் என்ன செய்தேன், அன்றைக்கி வியாழக்கிழமை ஒரு கடன்காரர் வந்து இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு 1000 ரூபாய் வச்சே வைக்கணும், இல்லைன்னா மானத்தை எடுத்துருவேன்னு சொல்லிவிட்டு சண்டை போட்டு போனார். அதனால் எனக்கு ரொம்ப வேதனை. எப்படி 1000 ரூபாய் இன்றைக்கி சமாளிக்கிறது? யாரும் கடன் கொடுக்குறவங்களே இல்லை, யாரும் கேட்டாலும் கொடுக்கவோ போகிறதில்ல. அது குழப்பத்தில் இருக்கும்போது அன்றைக்கி வியாழக்கிழமை எல்லாம் இயேசு கோயிலுக்கு போவாங்க.
நான் பிரச்சனையில் இருக்கிறதுனால சரி நாமளும் அந்த ஆனப்பாலத்தில் இருக்கிற இயேசு கோயிலுக்கு போகலாம். போயிட்டு எங்கள் அத்தையும் ஆனப்பாலத்தில் தான் இருக்குது, அவங்க பேர் குப்பம்மா, அவங்க ரோமன் கேத்தலிக். அவங்கக்கிட்ட சரி போயிட்டு நம்ம ஒரு காசு கேட்கலாம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா கிறிஸ்டின் ஆகிடலாம் அப்படின்னு மனசில் யோசனை பண்ணிக்கின்னு வேகமாக ரெடி ஆகிட்டு பணம் தருவாங்களோ தரமாட்டாங்களோ என்ற டென்ஷனில் ஏசப்பா கோயிலுக்கு ஓடுறேன். போகும்போது பாதி வழியில் யோசனை பண்ணால் செருப்பு போடாத போயின்னுக்கிறேன். ஏன்னா கால் நடுக்கிறது ஒரு மாதிரியாக தெரியுது, செருப்பு போடல. ஐயோ செருப்பு போடாத, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம பிரச்சனை தானே பெருசுன்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது காக்கா தலையில் அடிக்குது. காக்கா தலையில் அடிச்சுதான் இந்துக்காரா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் வேதனை ஆயிடுச்சு. நம்மளுக்கு சனியை தான் பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போனேன். எப்படியாவது சாமிகிட்ட போய் கேட்கணும்னு சொல்லிவிட்டு 2 பஸ் பிடிச்சி சர்ச்சுக்கு போய் உள்ளே உட்காடுறேன். உட்காந்துட்டு இயேசுவை பார்த்தேன். இயேசுவை பார்த்துட்டு இப்படி பார்க்குறதுக்குள்ளே யாரோ ஒரு சிஸ்டர் வந்து நல்ல நகையெல்லாம் போட்டுன்னு ஹேண்ட்பேக் மாட்டிக்கினேன் வந்து ஒன்று தலையை தரையில் இடிச்சின்னு அழுகுது சாமிக்கிட்ட. இதை பார்த்தது எனக்கு இருக்கிற வேதனை ஒன்றாச்சு. என்னப்பா இங்கே சொல்லான்னு வந்தாக்கா அந்த நேரத்தில் இந்த சிஸ்டர் பார்த்தா இப்படி அழுகுதே, நம்மளாவது உட்காந்துக்கிறோம் நல்லா சேர் மேலே, இவங்க வந்து இப்படி அழுகுறாங்களேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வார்த்தையே வரல வாயில். அந்த நேரத்தில் சாமிக்கிட்ட ஜாடையில் கை காமிச்சு, எனக்கு கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நீ பார்த்துக்கோ, அவங்க ப்ராப்ளத்தை வந்து நீ சால்வ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் 2 பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் வீடு வாசல் திறந்துருக்குது. யார் வந்திருக்குவாங்கோ எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாத போயிட்டுன்னு வந்துட்டாங்களோ என்னாலும் பயந்துன்னு வீடு போய் திறந்தாக்கா வீட்டு உள்ளே போனால் எங்கள் அத்தை உட்காந்துருக்குது. யார்கிட்ட நான் ஆனப்பாலத்தில் காசு கேட்க போனனோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டுருக்குறாங்க, எங்கள் வீட்டுக்கு உட்காந்துக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், அத்தை நான் உன்கிட்ட தான் வந்தேன், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபாய் வேணுமாக்குது, கேட்கலான்னு வந்தேன், நீ அப்புறம் பார்த்து நீ இங்கே வந்துட்டுக்கிறேன்னு. சரி நான் உடனே எடுத்து 1000 ரூபாய் என் கையில் கொடுத்ததே எனக்கு அந்த காசு வாங்கினது எனக்கு என்ன நம்பிக்கைலாம் இழந்துட்டு யாருமே கொடுக்கல, அங்கே போய் கேட்கக்கூட முடியாத நிலையில் வரும்போது எனக்கு ஒரே அழையாக வந்துடுச்சு. இப்போ இந்த காசு வாங்கின நேரத்தில் எனக்கு ஒரே சந்தோஷம், சமாதானம், எங்கேருந்து வந்துச்சோ தெரில, உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரல என் லைஃப்பில் இன்றைக்கி எல்லாமே தீர்ந்துட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நான் இவ்வளோ வணங்கி இருக்கிற இந்த விக்கிரக ஆராதனையில் ஒரு எச்சு கிளாஸ் வைக்காத, ஒரு அழுக்கு துணி வைக்காத, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணி அவ்வளோ பயம் பக்தியோடு எல்லாம் அதுக்கு செய்ய வேண்டிய முறை பிரகாரம் பூவிலேருந்து எல்லாம் போட்டு அவ்வளோ வணங்கினேன். ஆனால் எந்த தெய்வமும் எனக்கு என் அவசர கஷ்ட நேரத்தில் உதவி செய்யலை. ஏசாமி ஒருத்தர் தான் உதவி செய்தார். எனக்கு நிரந்தரமான ஒரு சமாதானம் எனக்கு உடம்புலேயே வந்துடுச்சு. எனக்கு ஏதோ ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வந்த மாதிரி ஆயிடுச்சு. பழைய வருத்தம் வேதனை எல்லாமே போயிடுச்சு. நான் கர்த்தரை இனிமேல் எந்த நேரத்துலையும் இந்த ஏசாமி விடக்கூடாது, இவர் ஒருத்தரே போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வீட்டில் இருக்கிற அந்த விக்கிரக ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டுக்கார கொடுத்துட்டு ஏசுது நல்லா ஃபோட்டோ வாங்கி புதுசாக வீட்டில் வச்சுட்டேன் அந்த ஃபோட்டோ இடத்துல. அப்படியே எங்கள் வீட்டுக்கார் வந்து அதனால கொஞ்சம் பிரச்சனை பண்ண, என்னத்துக்கு எடுத்த இந்த ஃபோட்டோவை என்னாரு. நான் சொன்னேன், இல்லை இனிமேல் நான் இயேசுவை தான் கும்பிட போகிறேன், அவர் தான் கஷ்டத்துக்கெல்லாம் ஒதுகிறார், அவர் வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் சமாதானம் இருக்குதுன்னு. அவங்க என்ன சொன்னாங்க, ஏற்கனவே நான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பேப்டிசம் எடுத்துட்டேன், பன்னீர்செல்வன்ற பேரை பிரான்சிஸ் பன்னீர்செல்வன்னு சர்ச்சில் எனக்கு மாற்றி வச்சாங்க. நல்லா ஒழுங்காக சர்ச்சுக்கு போய் பைபிள் படிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் இந்த பாஸ்டரு இன்னொரு அசிஸ்டண்ட் பாஸ்டருங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க ரொம்ப சண்டை போட்டு அவங்களே பிரிஞ்சுட்டாங்க. இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, அங்கே பொறுத்தா இங்கே பொறுத்தான்ற பிரச்சனை ஒன்று, இவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாத போது நம்ம என்ன சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு நம்ம சமாதானத்தானே சர்ச்சுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த கடவுளை வேணா ஆன்ட்டு ஒரேடியாக விட்டுட்டேன். நான் சர்ச்சுக்கு பொறுத்தே விட்டுட்டேன். இப்படி எங்கள் வீட்டுக்காரர் சொல்லும் போது நான் என்ன சொன்னேன், யாரோ சர்ச்சில் 2 பாஸ்டரு சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்கன்றதுக்காக நீ இயேசுவே வானானா எப்படி? ஆனாலும் ஏசாமி வந்த பிறகு தான் எனக்கு நல்ல சமாதானமும் நிம்மதியும் இருக்குது வீட்டில். இவ்வளோ நாள் இல்லாத ஒரு சமாதானம் சந்தோஷம் இருக்கிறதுனால இனிமேல் நான் ஏசாமியை தான் நான் கும்பிடுவேன் சொன்ன பிறகு என்னோடய பிடிவாதம் அவருக்கு தெரியும். இவ எதனா சொன்னாக்கா அதே தான் செய்வான்னு தெரியும். சரி எப்படி உன் இஷ்டமாக நீ
கொண்டுக்கோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் மட்டும் சர்ச்சுக்கு வர மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் ஏசாமி என்னை ஏற்றுக்கிற பிறகு கரெக்டாக வாரம் ஆனால் சர்ச்சுக்கு போயிடுவேன். முன்னால் போயிடுவேன். நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். அப்போ அங்கே ஒரு வயசானவங்க, என்னை விட வயசானவங்க ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து இனிமேல் நீ வந்து பைபிள் படிமான்னு ஒரு பைபிள் கொடுத்தாங்க. சரி நான் படிக்கிறேன், அப்புறமா நீ ஞானஸ்தானம் எடுக்கணும். நாங்கள் சரின்னு சொல்லிவிட்டு அந்த பைபிளை எடுத்துன்னு வந்து படிக்கலை, நான் வச்சுட்டேன் வீட்டில் வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ஒரு விசன் வருது. என்னென்னா, எங்கேயோ தண்ணி ஆறு மாதிரி தண்ணி ஓடி இருக்குது. அதில் வந்து கலர் விதவிதமான கலர் புக்குங்கோ அப்படியே மெதுக்கின்னு இருக்குது. நான் ஏன் அந்த தண்ணியை பார்க்குறேன். தண்ணியை பார்த்தா ஏன்னா இது கிட்ட பார்த்தா அப்படியே ஒரு பளிச்சுன்னு ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சரி இது என்ன தண்ணி இது, அங்கேருந்து பார்த்தா கலர் புக்காக மெதுக்கின்னு இருக்குது, கிட்ட பார்த்தா ஒரு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குதுன்னு. அப்போ ஒரு குரல் கேட்குது, இது வந்து ஜீவ தண்ணீர், இது ஜீவ தண்ணீர். இந்த புக்கெல்லாம் வேறையாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரே ஒரு ஏசா குறித்து தான் பேசும், கடவுளுக்கு ஏசாமி குறித்து தான் பேசும் ஆன்ட்டு சொன்னாங்க. எனக்கு இது என்ன ஜீவ தண்ணீர்ன்றாரு. பார்த்தா தண்ணியில் இவ்வளோ புக்கெல்லாம் மெதுக்கின்னு இருக்குது. இன்னும் ஒரு குழப்பாயிடுச்சு. அந்த நேரத்துலேயே எங்கள் வீட்டுக்காரர் நான் எழுப்புகிறேன். ஜீவ தண்ணீர்னால் என்னான்னு கேட்டேன். அவங்க தான் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ தூங்குனாங்க. சரின்ட்டு எனக்கு தூக்கமே வரல, குழப்பம், ஜீவ தண்ணீர்னா என்ன இருக்கும்னுட்டு. சரின்ட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சதும் இவங்கெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்ட பிறகு, பசங்களாம் ஸ்கூல் போயிட்ட பிறகு, இப்போ போய் அந்த பைபிள்லனா போய் பார்க்கலாம், ஜீவ தண்ணீரை குறித்து எதுனா இருக்குதா ஆன்ட்டு அப்போ தான் புதுசாக அந்த பைபிளை எடுக்கிறேன். அது ஒரு பழைய பைபிள். நான் எடுக்கிறது அன்றைக்கி தான் எடுத்துகிட்டு, சரி ஆண்டவரேன்ட்டு ஒரு பேஜ் எடுக்கலாம் ஆன்ட்டு எடுத்தாக்கா அந்த கடைசி லாஸ்ட் பேஜ் வருது. அது ஏற்கனவே பழைய பைபிள், பாதி பேஜ் தாங்குது. என்ன பண்ணுறது, இந்த பாதி பேஜ் இது படித்தாக்கா நம்மளுக்கு சமாதானம் கிடைக்காது, ஃபுல்லாக 2 பக்கம் இருந்தால் படித்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்ன்ட்டு பேசாத அதே மாதிரி மூடி அதே இடத்துல வச்சுட்டு, அப்புறம் இன்னும் 2 ஹவர் 3 ஹவர் விட்டு மத்தியானம் எடுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் கரெக்டாக எடுக்கணும், சென்ட்ரலில் எடுக்கணும் வந்துட்டு பயந்துன்னு ஒழுங்காக எடுக்கிறேன். எடுத்தால் மறுபடியும் அதே பேஜ் வருது. எனக்கு ஒரு டென்ஷன் ஆகிடுச்சு, ஒரு கோவம் ஆகிடுச்சு. என்ன பண்ணி நான் இருக்கிற டென்ஷனுக்கு இந்த பாதி பேஜ் என்ன பத்தம், இதுக்கு எனக்கு அதோட படிக்காத இருக்கிறது நெல்லுதுன்ட்டு செகண்ட் டைம் 2வது முறையும் மூடி வச்சுட்டு விட்டுட்டேன் மனசு பேஜரில். 3வது சாயந்தரமாக எடுக்கிறேன். திருப்பி மறுபடியும் பைபிளை எடுத்து அழுவாத குறையா, ஏன் ஆண்டவரே நான் இவ்வளோ வேதனையில் நைட்டுலேருந்து தூங்காத என்ன ஆயிருக்கும் ஜீவ தண்ணீர் நான் கேட்டுக்கூட நீ இந்த பேஜை கொடுக்குறியே, இப்போ வந்து கரெக்டாக எனக்கு 2 பக்கம் கொடுத்துருன்ட்டு எல்லாம் பைபிள் பேஜை இந்த பக்கம் தள்ளி எடுத்தால் அதே பேஜ் வருது. அப்போ நான் திட்டிக்கின்னு, ஆண்டவரே இது உனக்கு தான் நல்லாக்குதா, நான் எவ்வளோ வேதனையில் கேட்டாலும் எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறியேன்னு சொல்லிட்டு அதை படித்து தான் தொலைக்கலாம், என்ன தான் இருக்குது. அதில் பார்த்தா ஜீவ தண்ணீரை குறித்து இருக்குது. ஒரு 1/2 hour 1 hour அழுதுருக்குவேன். இப்போ நான் உன்னையே கேள்வி கேட்டேன், நீ காத்தால் கொடுத்ததும் பார்க்கல, மத்தியானம் கொடுத்ததும் பார்க்கல, இப்போ வந்து இவ்வளோ பயம் இதில் கொடுத்து கூட நான் உன்னையே இவ்வளோ திட்டிட்டு எல்லாம் எனக்கு வேதனை கொடுக்குறவங்க தான் சொல்லிட்டு திட்டிட்டு எடுத்தா இந்த ஜீவ தண்ணீருக்குள்ள அர்த்தத்தை இருக்குதே, ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. பாருங்கள், எப்போ ஜீவ தண்ணீர் எடுத்து எனக்கு காமிச்சிட்டாரோ அதுலேருந்து நம்ம கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் சாம் ஜபதரே பெங்களூர் வந்தார் மீட்டிங்க்கு. சரின்னுட்டு அந்த மீட்டிங்க்கு போனேன். அந்த அம்மா தான் கூட்டின்னு போனாங்க. பைபிள் கொடுத்தா அந்த அம்மாவா கடன் பிரச்சனை அது எல்லாம் சமாதானம் எது இருந்துச்சு. சரி போகலான்னு போனோம். ஆனால் அதான் ஃபஸ்ட்டு நான் பெண்டிகாஸ்ட்டு மீட்டிங் போகிறேன். இதுவரையில் வர வீட்டு ப்ரேயருக்கு தான் போயின்னு இருந்தேன். இப்போ பெண்டிகாஸ்ட் சர்ச்சு ப்ரேயர் போகிறேன். எல்லாம் கைத்தட்டினே இருக்கிறாங்க. நான் கைத்தட்டுறது முடிஞ்சிடுச்சின்னு கண்ணை திறந்து பார்க்குவேன், திருப்பி தட்டுவோம். இதே மாதிரி தான் சாயந்தரம் 4 மணி வரலும் கைத்தட்டினா கண்ணை திறக்கு பார்க்குறது இதே ப்ரேயர்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் எல்லாருக்கும் அவர் சாயந்தரத்தில் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார், எனக்கும் பண்ணார். என்ன சொன்னாருன்றதெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல, மறந்துட்டுருக்குறேன். சரின்னு வீட்டுக்கு போயிட்டோம்.
வீட்டுக்கு போயிட்டு நைட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்ததும் எனக்கு ஸ்டவ் பற்ற வைக்கும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் வருது, கை தட்டணும். கை என்ன தட்டுறது, சரி கொஞ்சம் தட்டலாமே, எல்லாம் போயிட்டாங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு எங்கள் வீட்டுக்கார். கை தட்டலாமேன்னு கொஞ்சம் தட்டி பார்த்தேன். கை தட்டினாக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தட்டு சொல்கிற மாதிரி தெரியுது. சரி கதவு கொஞ்சம் சாத்திட்டு உள்ள ரூமில் போயிட்டு சரி கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக தான் தட்டினேன். அப்புறம் ஒரு ஸ்பிரிட் வந்து நம்மளுக்கு எனக்கு அப்படி நிறையிற மாதிரி தெரியுது. இது கை தட்டாது இருந்தால் திடீர்னு இது ஒரு பழக்கம் அதை அடிக்கடி கை தட்ட சொல்லி பசங்க யாருன்னா பார்த்தா அம்மாவுக்கு என்ன பைத்தியத்தை பிடிச்சிட்டுருவாங்களா வந்துட்டு எப்போனா அந்த ஃபீலிங் வரும்போது கதவு சாத்திட்டு வந்து கொஞ்சம் தட்டிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிடுவேன். பைபிள் படிக்குவேன். ஒரு வெள்ளிக்கிழமான வீட்டுக்கிட்ட ஒரு சிஸ்டருங்க ப்ரேயர் நடத்துவாங்க. அந்த ப்ரேயருக்கு போயின்னுக்கிறேன், ரொம்ப நாள் போகிறேன். அப்போ மத்தியானத்தில் பாஸ்டிங் ப்ரேயர் அது சரின்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு சிலை இருக்கும், மாதாது சிலை மாதிரி ஒரு இவ்வளோ ஒரு 2 அடியில் ஒரு சிலை இருக்கும். வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால நான் நினச்சேன் இது மாதாதுன்ட்டு. எல்லாம் போகிறவங்கெல்லாம் அந்த சிலையை கும்பிட்டுட்டு தான் உள்ளே போவாங்க. நான் தான் எப்போவுமே சர்ச்சுனா ஃபஸ்ட்டில் இருக்குவேன், அதனால் சீக்கிரம் போயிடுவேன். நான் கும்பிட மாட்டேன், அது மாதா சிலை யாரும் நம்ம கும்பிடக்கூடாதுன்ட்டு போயிட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணேன். கொஞ்ச நாள் ஆன பிறகு சடனாக என்னாவது ப்ரேயர் பண்ணின்னு இருக்கும்போது இதே சிலை மேலேருந்து வருது, லிஃப்ட்டில் வர மாதிரி வருது. கீழே இதே நான் வருது, கண்ண மூடின்னு தக்கிற ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறேன். வந்தால் கரெக்டாக பார்த்தா அது அங்கி போட்டு ஜீசஸ் மாதிரியே தெரியுது. இதே சிலை மாதிரி நம்ம மாதா சிலைன்னு தானே இவ்வளோ நாள் வணங்காது இருந்தோம். அப்போது பார் நம்ம சந்தேகத்தை எப்படி அவர் தீர்க்குறாரு. ஏன்னா வரும்போதெல்லாம் மாதா சிலைன்னு நினைக்கிறேன், இல்லை அது என்னுடைய சிலை தான் ஆனு. அப்போ திருப்பி போய் அந்த சிலையை காலை பிடிச்சின்னு ஆண்டவரே இதுக்குவா நீ வெளிப்படுத்துவே, எனக்கு நான் இவ்வளோ நாளாக மாதாட்டு ஒரு அருவருப்பாக பார்க்கவுனே. இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகம் ஆனாலும் வந்து எனக்கு உடனே கிளியர் பண்ணிவிடுவார். ஆனால் நான் ஒரு பெண்டிகாஸ்ட்டுன்ட்டு அவங்களுக்கெல்லாம் தெரியும், போட்டு வைக்க மாட்டேன். அதில் சிஸ்டருங்களுக்கெல்லாம் என் மேலே ஒரு கோபம். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நேரத்தில் ட்ரெஸ்ஸுங்க அது கொடுத்தா கூட எங்கள் பசங்களுக்கெல்லாம் தராது. ஆனால் அந்த நேரத்தில் யாரோ இவர் ஏதோ கொஞ்சம் கார் க்ளீன் பண்ணி நிற்கிறாங்க, எங்கள் பையன் பண்ணதுக்கு மலேசியா ஃபாரின் ட்ரெஸ்ஸு நிறைய பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் போய் சாட்சி சொன்னேன், பாரு நீங்கள்லாம் எனக்கு வந்து எங்கள் பையனுக்கு யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இவ்வளோ கொடுத்தாரு. அது மாதிரி சின்னதை குறையினாலும் பெரிய குறையினாலும் ஆண்டவர் தீர்த்து வச்சுடுவார். அப்புறம் சாம்ஜபுதரை வந்து இன்னொருக்கிட்ட எச்எல்லில் ஒரு மீட்டிங் வச்சார். சரி யாருக்கு தெரியாது, அங்கே போய் பேப்டிசம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவங்களே புடவெல்லாம் கொடுத்தாங்க, எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனாலும் எடுத்துட்டேன், பேப்டிசம் எடுத்துட்டோம். இதுக்கு சென்ட்ரில் ஆண்டவர் எவ்வளோ எங்களுக்கு அற்புதம் செய்துக்கிறாருன்னா கணக்கே இல்லை. நல்லா செய்வார். எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 6 பிக்சர் ஒரு நாளைக்கு பார்ப்போம் நாங்கள், 6 to 6ன்னு எங்கள் வீட்டுக்காரர் கொண்டாந்து போடுவாங்க. எனக்கு இந்த பிக்சர் பார்க்காத, பொய் சொல்லக்கூடாது, சண்டை போட இதெல்லாம் அவ்வளோவா தெரியாது. சும்மா சர்ச்சுக்கு போகிறோம் வரோம் அந்த ஒரு இதில் இருந்தேன். பிக்சர் வந்தால் பசங்கள்லாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்தே பார்க்குவோம். இந்த பிக்சரெல்லாம் பார்க்குவோம். ஆனால் ஒரு நாள் சடனாக ஒரு நாள் நான் தூங்கின்னு இருக்கும்போது கால்கிட்ட ஆண்டவர் கண்ணுலேருந்து தண்ணி வருது. என்னடா இது அழுகுறாரு, இவரே அழுகுறாரு, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். இந்த மாதிரி என்ன தெரியல, ஆண்டவர் அழுகுறாரு என்னை பார்த்து. அவர் அதை பற்றி பெருசாகவே எடுத்துக்கிறார். இல்லை எதனா நினைவு இருக்கும், அது இருக்கும், அப்படியெல்லாம் இருக்காதுன்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. சரி எனக்கு உள்ள ஒரு மனசு வேதனையோடு வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகுது தெரியல, இது அதுதான் இவர் முன்கூட்டியே நம்மக்கிட்ட அழுகுறாரு நினச்சேன். ஆனால் அதே போல் ஆயிடுச்சு. எப்படின்னா நாங்கள் எந்த வீட்டில் சந்தோஷமாக பிக்சர் பார்த்துன்னு நல்லா இருந்தோமோ அதே வீட்டில் எங்களால் வாழ முடியாது போயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் பிரிகிற அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை. எங்கள் பெரிய பையன் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டு அவனை அடித்தடி சண்டை ஆகி, அவன் ஒரே பையன்றதுக்காக அவங்க அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. அதனால் அந்த வீட்டில் எங்களால் வாழ முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் கூட ஒரு பையன் சேர்ந்துக்கின்னு சென்னைக்கு போயிட்டாங்க. நான் மற்றவங்க என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பமே பிரிஞ்சிச்சு. அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியல. அப்போ நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் தெரியாத செய்த தப்புப்பா, நாங்கள் சேர்ந்து படம் பார்த்தது தப்பு தான்,
அதுக்காகத்தான் நாங்கள் இப்படி பிரிஞ்சிட்டோம். இனிமேல் அந்த மாதிரி தவறான பிக்சர் படம்லாம் பார்க்கக்கூடாதுன்னு அப்போ எடுத்த முடிவு. இதுவரை நான் எந்த பிக்சரை பார்க்க மாட்டேன், சீரியலும் பார்க்க மாட்டேன், ஒன்றுமே பார்க்க மாட்டேன், டிவி பக்கமே போக மாட்டேன். அந்த நேரத்தில் நான் எங்கள் தங்கச்சி வீட்டில் இருக்கும்போது அவங்கெல்லாம் என்னை வந்து ஒரு கேவலமாக பேசினாங்க. ஏன்னா பாவம் பண்ணியோ தெரியலையே, அதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை, எல்லாம் பிரிஞ்சிட்டாங்கோன்ட்டு அது வேறு எங்கன்னு பார்த்து பரிகாசம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வீட்டு மாடி மேலே போயிட்டு நான் அழுத, ஆண்டவரே உனக்கு தெரியாத நான் என்ன பாவம் பண்ணேன்ப்பா. என்னோட சின்ன பிள்ளைங்களாம் வந்து என்ன ஒரு கேள்வி கேட்குற அளவில் நீ வச்சுட்டுக்கிறியேன்னு அது பேசின்ட்டாக்கிற அந்த நேரத்திலே ஃபோன் எடுத்துன்னு வருதுங்க. ஃபோன் வந்திருக்குது பெரியம்மான்ட்டு. என்னம்மான்னு கேட்டாக்கா எடுத்தாக்கா எங்கள் பையன் பேசுகிறான். அப்பா நிலத்தை விற்றுட்டா இருப்பான், பணம் எடுத்துன்னு வரேன், நீ வந்து கிருஷ்ணகிரியில் இருந்த நான், நீ நேராக வந்து பெங்களூருக்கு வந்துடு, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு, பணம் எடுத்துன்னு வரோம், நீ வந்துடுமான்னு சொன்னான். ஏற்கனவே நாங்கள் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்ததுனால பணம் எடுத்துன்னு வந்ததும் நாங்கள் கிறிஸ்துவ முறை பிரகாரம் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகிட்ட பிறகு நான் சந்தோஷமாக இருந்தேன். நான் நினைக்கவே இல்லை இப்படி எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவோன்னு. ஆனால் கடவுள் வந்து என் ஜெபத்தை கேட்டு நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேணும். பிறகு மாதிரி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் எல்லாம் சேர்ந்து நல்ல மாதிரியாக நாங்கள் சந்தோஷமாக கல்யாணம் முடிச்சிச்சு. மருமகளும் வந்துடுச்சு. அப்போதுலேருந்து நாங்கள் கடவுள் எங்களுக்கு பெரிய காரியம் இதுவரையிலும் திருப்பியும் செஞ்சுன்னு தாக்குறாரு. அதோடு விடல, என்னை வந்து அன்றைக்கி வேதனையில் நான் ஆண்டவரேன்ட்டு அந்த 1000 ரூபாய்க்காக அவர்கிட்ட போனேன். இன்றைக்கி கரெக்டாக 40 வருஷம் ஆகுது. 40 வருஷமாகவும் என்னோட தான் இருக்கிறாரு. அவர் செய்த ஒரு அதிசயங்களை சொல்லவும் முடியாது. என்னால் பேசுகிறதுக்கு அவ்வளோ டேலண்ட்டு கிடையாது. நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நாம் ஒன்றும் அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை. அவர் நம்மளுடைய குடும்பத்தை நல்லா ஸ்மூத்தாக நடத்துவார். அவர் அற்புதமாக நடத்துவார். எல்லாமே நமக்கு சாதகமாக நடிக்கும். எங்கள் பையன் சாதாரணமாக ஒரு 10th தான் படிச்சிருக்கிறான். ஆனாலும் நல்ல எங்கள் தங்கச்சி அவங்க ரெக்கமெண்டில் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிறான். பாருங்கள், நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பாரத்தை நாம் சுமக்காத படிக்க பாரத்தை வந்து கர்த்தர் மேலே வச்சுட்டு பாட்டு பாடுறோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணும். ஆனால் வைக்கிறதில்ல, வேதனை நம்ம தான் பட்டுனுக்குவோம். இந்த ஒரு ஈஸியான மெத்தடப்பா அவருக்கு பாதத்தில் வச்சுட்டு நீ இதை நடத்தி கொடுப்பா, நீ இதை செய்ய, சின்ன காரியம் இருக்கட்டும் பெரிய காரியம் இருக்கட்டும், எந்த காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாலேயே அவர்கிட்ட வந்து நம்ம ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே இது செய்கிறனே, இது சரியா, இது உனக்கு பிடிக்குமா, இது உனக்கு பிடிச்சா செய்யுது, இல்லைன்னா வேண்டாப்பா, உன் சித்த இருந்தால் நடத்தி வைன்ட்டு. சின்ன காரியம்னாலும் பெரிய காரியம்னாலும் நான் 40 வருஷமாக ஆண்டவர்கிட்ட எடுத்துன்னு போவேன். கர்த்தரை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியா அவனை நீ பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்றது எனக்கு தெரியும். அதனால் அவர் உறுதியாக பிடிக்குவேன். பாருங்கள் பிரியமானவர்களே, ஏசப்பாக்கிட்ட உங்கள் பாரத்தையோ எது இருந்தாலும் கஷ்ட நஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, துதியோடு தோத்திரத்தோடு. அப்போது அவர் கூர்ந்து கவனித்து உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்குவார், அற்புதம் செய்வார். யாரை கொண்டாவது அவர் மிராக்கள் செய்வார். நமக்கு வந்து எந்த வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மிராக்கள்லாம் அவர் செய்வார். அவரே நம்பியிருக்கணும் நம்ம எப்போவுமே. ஆண்டவர் நீ செய்வாருன்ற விசுவாசம் நம்மளுக்கு இருந்தால் போதும், எல்லா காரியத்தையும் நல்ல மாதிரியாக சந்தோஷத்தோடு செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்போ இன்னொரு சாட்சியம் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு 60 வயசு ஆகிடுச்சு. அப்போ எனக்கு கண்ணு ஷேக் ஆகும் பைபிள் படித்தா. 2வது இந்த டையெல்லாம் போடுறதுனால பார்வை கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி, நான் ஆண்டவரை வேண்டாத ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனால் இல்லை உனக்கு புரை எடுக்கணும் கண்ணில்ன்னு சொன்னேன். சரின்ட்டு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன், எப்போனா எடுக்கலான்ட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அன்றைக்கி நைட்டு அவர் என்ன சொல்கிறாரு, உன் கண்ணை நான் தொட்ட, நீ பார்வை அடைவ, நீ பைபிள் நல்லா படிக்குவேனார். இப்போ வந்து 25 வருஷம் ஆச்சு நான் நல்லா பைபிள் படிக்கிறேன், கண்ணாடியெல்லாம் போடவே இல்லை. அவர் வந்து நம்மளை விசாரித்து கேட்டு அவரே வந்து நானே ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆனால் அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக அவர் வந்து நம்மளை கவனிக்கிறார் பாருங்க. எங்கே போகிறாங்க எங்கே வராங்கோ அதெல்லாம் அவருக்கு தெரியுது.
நாம் தான் கடவுள் கண்மூடின்னு இருக்கிறாருன்ற மாதிரி நம்மளா கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி கஷ்டம்லாம் படாத, அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறது எனக்கு நடந்த அற்புதத்தை போல் உங்களுக்கு செய்வார். இன்னொரு அற்புதத்தை சொல்கிறேன். எங்கன்னா போயிட்டு சுவிசேஷன் சொல்வார். எங்கே பொறுத்தாண்டவரேன்னு இருந்தால் அப்போ எனக்கு ஃப்ரெண்டு ஒன்று பத்மான்னு, அவங்க கோட்டூர்ன்ற இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து எப்போ பாருமா வீட்டுக்கு வாமா ஜெபம் பண்ணிட்டு போன்னு கூப்பிடும். அது ஒண்டி தான் என்னை கூப்பிட்டுதே. சரி போகலான்னா இந்த மாதிரி வர சொன்னாங்க. நான் போனால் அந்த 3 ரோடு கூடுற இடத்துல சின்ன சின்ன கோயிலுங்க கட்டி வச்சுக்குவாங்க கல்லில். அந்த இடத்துல கரெக்டாக எனக்கு தெரியாது, பஸ்ஸு நிறுத்தினா இறங்குமே நான் கீழே விழுந்துட்டேன். சருங்குற மாதிரி இருந்துச்சு, சும்மா சின்ன இது தான் விழுந்தேன். அப்போது இந்த ஹேண்ட்பேக் ஒரு பக்கம், அந்த மேலே போட்டுக்கிற துணி ஒரு பக்கம் விழுந்துடுச்சு. அப்போ நான் வந்து 90 kg இருந்தேன். அவ்வளோ தடி, கை காலெல்லாம் அவ்வளோ வீக்கம், ஒரு ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுவேன். விழுந்துட்டேன், உட்காந்துற மாதிரி விழுந்துட்டேன். திடீர்னு பார்த்தா கண்ணை திறந்து பார்த்தா நான் ஏன்னா வானத்தில் படுத்துனுக்கிற மாதிரி இருக்குது. என்னப்பா எங்கே படுத்துனுக்குறோம், நம்ம அந்த இடத்துல படுத்துனுக்கிற மாதிரி இருக்குது. கை வச்சு சர்க்கஸ் இப்படி பார்க்குறேன், தடவி பார்த்தா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு பிடிப்பில் அப்படியே சர்க்கஸில் மாதிரி பார்த்துட்டுருக்குறேன். ஏன்னா இது கடவுளை தெரியல எங்கே படுத்துனுக்குறோன்ட்டு கண்ணை திறந்தால் ஒரே புகை மண்டலம், வானத்தில் ஃபுல்லாக புகை, அதில் படுத்துட்டுருக்குறேன் நான். அதுக்கப்புறம் சரி ஏன்னா நம்ம இங்கே படுத்துனுக்குறோமேன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ மேலே இருக்கிறோன்றத கீழே பார்க்கலாம் நம்ம வந்துட்டு இப்படி கீழே நான் பார்க்கும்போது என்னை யாரும் இப்படி உருட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. உருட்டி விட்டுதோ நான் பார்த்தா இங்கே உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. அந்த முன்னால் போய் நிறுத்திருந்த பசங்க அதுங்க ஓடி வந்துச்சு, என்னம்மா விழுந்துட்டியான்ட்டு ஓடி வருதுங்க. வந்தது என்னை தூக்கத்துக்கு வந்துச்சு. இல்லைம்மா என்ன தூக்கம் உங்களால் முடியாதுன்னு. ஏன்னா நான் அவ்வளோ வெயிட்டு 90 kg வீக்கம். சரின்னா அதுங்க சொல்லிச்சு. வந்து 2 பொண்ணு 2 கையை பிடிச்சிச்சு. பிடிச்சி அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்திருக்கிறேன். எங்கே போனோமான்ச்சு, இது மாதிரி கோட்டூருக்கு போனோமான்னு. அவங்க கூட நல்லாவே நடந்து போகிறேன். அந்த வெயிட் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு 60 kg கூட, ஒரு 30 kg கம்மியாயிடுச்சு என்ன தெரியல. அவ்வளோ மெலிசாகுது எனக்கு தெரியல. நல்லா அதுக்கும் கூட ஈக்குவலாக நடந்து போயிட்டு தான் நான் வந்து அவங்க வீடு எங்கேன்னு தெரியாதுமானா பாரு அந்த இடத்துல தான் இருக்குதுன்னு காட்டுதுங்க. சரின்ட்டு நான் வந்து போனேன். அவங்க இருந்தாங்க அங்கே. எப்படிம்மா உனக்கு வீடு தெரியும்? நாங்கள் தானே புதுசாக வந்து ஒரு வாரம் கூட ஆகலையே, வீடு எப்படி? இந்த மாதிரி 2 பேர் யாரை கொண்டாந்து இங்கே காமிச்சாங்க. நான் வந்து கீழே விழுந்து ஏஞ்சி வந்தேன் நானுன்னு. எங்கே விழுந்தேன்னு கேட்டாங்க. இந்த பஸ் ஏறிருந்தோம். ஐயோ அந்த இடத்துல விழுந்தவங்க யாருமே பொழிச்சது கிடையாது. இது கோட்டூர்னால் 7 கோட்டை இருந்துச்சு. இந்த 7 கோட்டைக்கு அங்கே தான் இருக்கிற அந்த 3 விக்கிரகம் கோயிலில் அந்த இடத்துல ஒருவருங்க யாருமே உயிரோடு இருந்ததில்லை அவங்க சொல்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல தான் நான் விழுந்துட்டேன். ஆனால் கீழே விழுவாத என்னை ஆண்டவர் அப்படியே அந்த இடத்துல பிடிச்ச மாதிரி பிடிச்சாங்க. சரி யார் கூட்டின்னு வந்தாங்க அவங்களுக்கு தெரியாது. எங்கள் வீடு யாருக்கும் தெரியாது, நாங்கள் புதுசாக இல்லை வந்தோன்றாங்க. அந்த மாதிரி என்னை யார் கூட்டின்னு போனாங்கன்னு எனக்கும் தெரியாது. நம்ம வந்து இங்கே தான் வீடு காமிச்சிட்டு போயிடுச்சுங்க இந்த பக்கம், உன் பேரை தான் நான் சொன்னேன்னு. அந்த மாதிரி சரி நாங்கள் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இவ்வளோ மெலிசாயிட்டோம், நம்ம வீக்கெல்லாம் எங்கே போச்சு? எல்லாம் அற்புதமாக கீழே உழுவுல பாருங்க. நான் யார்? நான் ஒரு ஊழியக்காரன் இல்லை, நான் ஒரு பாஸ்டர் இல்லை, ஒரு விசுவாசி. அந்த விசுவாசிக்கிறதுனாலே ஆண்டவர் நம்மளை அப்படி தாங்குறாரு. உன் கால்கள் இடராத படிக்கு தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறாரு நம்ம அப்படியே கையில் பிடிக்கிறதுக்கு. அதனால் எனக்கு ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக நடத்தினாருன்ட்டு அவங்க வீட்டில் எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி போனால் வீடே மாறிட்டுக்குதாங்க. அம்மா நீ வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன், முன்ன இருந்த மாதிரி இல்லை, பார்த்தியா வீடு எப்படி இருக்குது, அவ்வளோ அற்புதம். ஒரு வீட்டுக்கு போனால் அந்த வீட்டுக்கு சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும். அப்படி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுமோன்னா அது அவங்களுக்கு ஏற்றுக்குவார். இல்லைன்னா அந்த சமாதானம்லாம் நம்மளுக்கு தான் வரும். அப்படி எனக்கு பழக்கம். எந்த வீட்டுக்கு போனாலும் நான் ஜெபிச்சிட்டு போகிறது வழக்கம். இன்ன வரலாம் அதே மாதிரி ஜெபிச்சிட்டு போவேன், வருவேன். சர்ச்சுக்கு போனால் ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஞாயிற்றுக்கிழமையில் போகும்போது சனிக்கிழமை பாஸ்டிங் இருந்து சனிக்கிழமை ஆயத்த கூட்டத்துக்கு போவேன். அதுக்கப்புறம் ஒரு 70 வயசு இருக்கும் எங்கள் வீட்டுக்காரு சடனாக சிக்காயிட்டார். 1 மாதம் தான், 1 மாதம் 2 மாதம் சிக்காந்தார், மறிச்சிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் எங்கள் பையன் கேரளாவில் வேலை செய்துன்னுக்கிறான். சரி இங்கே வாமான்னு கூப்பிட்டான், ஃபேமிலியோடு அங்கே இருந்தான். சரி நான் கேரளாவுக்கு போனேன். கேரளாவுக்கு போயிட்டு படுத்துன்னு இருக்கிறேன். அப்போது
ரெண்டு ரெண்டு பேர் பேசுகிறாங்க. நான் இது யார் இது யார் தெரியுமான்னு கேட்குது ஒன்று. இன்னொன்று சொல்லுது அந்த பன்னீர்செல்வம் அவங்க ஒய்ஃபு பொண்டாட்டின்னு சொல்லுது. ஆமாவா, எனக்கும் அவ்வளோ சீக்கிரம் பாதி நல்லா கேட்குது. எங்கள் வீட்டுக்காரர் அந்த நேரத்தில் ஒரு 8 வருஷம் ஆயிருக்கும் மறிச்சு. இப்போது இதுக்கு எப்படி பேர் தருதுன்னு சொல்லிட்டு நான் ஏன்ட்டு எஞ்சிட்டேன். ஏன்னா அது என்ன சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசின்னு என்ன. அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஆண்டவரை கூட கள்ள தீர்க்கதரிசின்னு தான் சொன்னாங்க, தெரியும் உனக்கு நான் கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா. அப்புறம் அது மறைஞ்சிட்ட பிறகு ஆண்டவர்கிட்ட நான் வேண்டினேன், உங்கள் வீட்டுக்காரர் இங்கே எங்கேயோ இருக்கிறாங்க பன்னீர்செல்வம்னா அது ஒரு சமயம் அங்கே இல்லை. இன்றைக்கி பெண்டிகாஸ் பாஸ்டர் வந்து ப்ரேயர் பண்ணி அதில் சாவு வச்சுருக்குறோம். ஏற்கனவே பேப்டிசம் எடுத்துருக்குறாங்க, பேரும் வச்சுருக்குறாங்க ஃப்ரான்சிஸ் பன்னீர்செல்வம். ஆனால் மறிக்கும் போது நான் பெண்டிகாஸில் இருக்கிறேன்ற ஒரு கோவத்தினால மாதாவேன்னு எங்கள் நாத்தனார் மாதாவேன்னு சொல்லாதப்பா, ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லுப்பான்னு சொல்லும். அப்போ கூட மாதாவேன்னு தான் சொன்னாங்க. கடைசியில் மாதாவேனா அவங்க வந்து செத்த பிறகு எங்கே இருக்குவாங்க இவங்கன்றது எனக்கு 1 மாதம் ஆண்டவர்கிட்ட கேட்டுனே இருந்தேன். எங்கே இருக்கிறாங்களோ, எங்கே நரகத்தில் இருக்கோ, எங்கே இருக்குவாங்க, எங்கேயோ இருக்கிறேன்னு சொல்லுதுங்களேன்னு. 1 மாதம் கழித்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு. எங்கே இருக்கிறாங்கன்னா ஆர்சியில் இருக்கிறாங்க. அவங்க ஆர்சியில் இருக்கிறத எப்படி சொல்கிறாருன்னா, ஏற்கனவே நான் 1000 ரூபாய் கொடுத்தா கிறிஸ்டின் ஆயிடுறேன்னா அவங்க ஆர்சிக்காரு. அவங்க அப்போவே செத்துட்டாங்க. அப்போது குப்பமாக அவங்க பேருக்கு ஆண்டவருக்கு எப்படி தெரியும், குப்பமாக்குறாங்களே அங்கே இருக்கிறார் உங்கள் வீட்டுக்காரங்க. ஆண்டவர் அவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறாங்க. அவர் மறிக்கும் போது மாதாவேன்னு தான் சொல்லி மறித்தார், அவர் அங்கே தான் இருக்கிறாரு. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நாம் மறிக்கும் போது இயேசுவேனா இயேசுக்கிட்ட இருக்கோம், மாதாவேனா மாதாக்கிட்ட. அதனால் எப்பவுமே இயேசு நானே வழி நானே சத்தியன்றார். அதனால் அவரே வழின்ட்டு நம்ம அவர்கிட்ட இருந்தால் அவர்கிட்டே போய் சேருவோம். அப்போ நம்ம ஜீவனை அவர் கையில் கொடுத்தா நம்ம அவரோடு இருக்கோம். மற்றவங்களை கூப்பிட்டா மற்றவங்ககிட்ட தான் இருக்கோம். ஜெபம் பண்ணும்போது கூட அப்போ தானே இயேசுவின் நாமத்தில் தானே கேட்குறோம். அது மாதிரி இயேசுவேனா ஆச்சு, நம்ம பரிபூர்ணமாக போய் சேர்கிற இடத்துல சேர்ந்துடுவோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு பெரிய அற்புதம் என் லைஃப்பில் வந்து எனக்கு அப்போ 65 வயசு இருக்கும்போது எங்கள் தங்கச்சிக்கு 2 கிட்னியும் ஃபெயிலர் ஆகிடுச்சு. டயாலிசிஸ் பண்ணின்னு இருக்குது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டுருக்குது. நான் தான் நைட்டில் போய் அவங்கள பார்த்துக்குவேன். அப்போது ஒரு 4 மணி 5 மணி இருக்கும். எங்கள் தங்கச்சி பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, பெரியம்மா உண்டு என்ன குரூப்புன்னு கேட்டுச்சு. எனக்கு தெரியலம்மான்னு. அதுக்கு திட்டுது, ஏன்னா அது கூட தெரியாத இருப்பாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இருந்துச்சு. சரிம்மா நான் வரேன்ட்டு போனதும் ப்ளட்டு எடுத்தாங்க. ப்ளட்டு எடுக்க போகும்போது எங்கள் தங்கச்சி வந்து அது நான் குரூப் இருக்கும், எல்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஒரு தாய் புள்ளிங்க வந்துச்சு. அதே என் காதில் விழுது. இதுங்க கூட போனேன். இதுங்க கூட போயிட்டு ப்ளட்டு எடுத்ததும் ஒரே குரூப் இருந்து 3 பேர் அழுகுறோம். எதுக்கு அழுதோன்னு தெரில. சிஸ்டர் கேட்குது, ஏன் அழுகுறீங்கன்னு. இல்லை ஆனந்த கண்ணீர்னு அதுங்க சொல்லுதுங்க. நானும் எனக்கு ஒன்றுமே தெரியாது, நானும் அழுது 3 பேரை தான் சேர்ந்து அழுது. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க கிட்னி எடுக்கிறோன்றது தான் முடிவாயிடுச்சு. 2வது வீட்டில் வந்த பிறகு எங்கள் பசங்க திட்டுறான்னு, ஏன் வேறு யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க சொந்தக்காரன் திட்டுறாங்க, எங்கள் சொந்தக்காரன் திட்டுறாங்க. இவன் சரீரத்தை அறுத்து கேட்டால் கூட கொடுக்குவேன், இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளோ கொடுக்குவே, ஏற்கனவே லைஃப் எல்லாம் கொடுத்து அக்கா தங்கச்சின்னு பார்த்து இவ்வளோ பார்த்து கடைசியில் உன் உயிரையே கொடுக்கறதுக்கு இதுவாக்குறியே எண்ணிட்டு. இன்னொரு தங்கச்சி திட்டுது, அக்கா உனக்கு பொட்டை பிள்ளையில யாரும் சன்னி தருவாங்க, இதுக்காக இந்த வேலை செய்கிறேன்னு ஒரு தங்கச்சி தருது. தம்பி எல்லா குடும்பத்துலேயும் என்ன அவ்வளோ. நான் என்ன சொல்லிட்டேன் ஒரே பேச்சு, கடவுளே வந்து கிட்னி கொடுக்காதேன்னா கூட நான் கொடுக்குவேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லிக்கிறார், தன்னை போல பிறரை நேசின்னு. என் தங்கச்சிங்களை நான் ரொம்ப நேசிக்கிறதுனால நான் எல்லார் பேச்சும் தவிர்த்துட்டு நான் கொடுத்தேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நாளை உனது இல்லை சொல்கிற பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். தன்னை போல பிறரை நேசின்றது முதல் வார்த்தையும், நாளை உனது இல்லை என்ற 2வது வார்த்தையும் எப்பவுமே சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், எல்லாருக்கிட்டையும் கூட சொல்லுவேன். ஏன்னா நாளை என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நாளையை குறித்து நாளை பார்த்துக்கொன்றாரு. எப்பவுமே வசனம் படித்தா அத்தை கிரிகையில் நம்ம காட்டணும். வசனன்றது என்ன, ஜீவனுள்ள வசனம். அந்த வசனத்தை படிச்சுட்டு இந்த காதில் கேட்டுட்டு வசனம் இந்த காதில் விட மாட்டேன். நான் அதை ஃபஸ்ட்டு
பாஸ்டர் யாருன்னா குற்றப்படுத்தி பேசினா கூட அது நான் ஃபஸ்ட்டு எனக்கு தான் எடுத்துக்குவேன், மற்றவங்களுக்கு எடுக்க மாட்டேன். தன்னை தான் ஆராய்ஞ்சு பார்க்குறவனுக்கு நியாயத்திற்கு இல்லைன்னுவாங்க. அதனால் எந்த ஒரு காரியத்தையும் நானே எது ஒன்றும் நான் யோசித்து பார்க்குவேன். இந்த 3 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தன்னை போல பிறரை நேசிப்பது, 2வது நாளை உணர்து இல்லை, அதனால் இன்னைக்கு கொடுத்துக்கிறாரா, இன்றைக்கி சந்தோஷமாக சமாதானமாக எந்த கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பகிர்ந்துன்னு. அதனால என் லைஃப்பு ஒரு ஸ்மூத்தாக போகுது. ஆப்ரேஷன் ஆகி 12 வருஷம் ஆச்சு. ஒரு குறையும் இல்லாத நல்ல மாதிரியாக இருக்கிறேன். எனக்கு 3 பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டு 7 பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் காலேஜுக்கு போய் நல்லா படிச்சுன்னுக்கிறாங்க. இதுவரெல்லாம் ஆண்டவர் ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் என்னை பரிபூர்ணம்னு கூப்பிட்றாரு. எனக்கு 10 பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறாரு. கொர்நலிவேன்னுவார், 100க்கு அதிபதின்னு சொல்லுவார். நான் 100 பேர் 100 ஆத்மாவை கர்த்தருக்குள்ள ஆவிக்குரிய பிரகாரம் நடத்துகிறேன். மாம்ச சிந்தை தான் மரணம், ஆவியின் சிந்தையை நித்திய ஜீவன்ன்றாங்க. ஆவியின் சிந்தையில் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், யாரும் நம்ப மாட்டாங்க. ஆவி எப்போவும் மேலானவைகள் நோக்கி பாருன்றார். இந்த மண்ணுக்குரியவர்கள் நான் இல்லை, மண்ணுக்குரியவர்கள் தான் மண்ணை ஆதாமோட. இது நம்ம விண்ணுக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்து நம்பி வாழ்கிறதுனால விண்ணுக்குரிய மேலானவைகள் நோக்கி பார்க்குறேன். நம்ம எப்போவுமே தாழ்ச்சி அடைய மாட்டோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். என்னுடைய இந்த சிறு சாட்சியை இவ்வளோ பேர் பார்த்துன்னுக்கிறீங்களோ உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தோற்றுறோம். இந்த நேரத்தை கொடுத்த டானியல் பிரதருக்கும் அவங்க ஃபேமிலிக்கும், மற்றவங்களுக்காக ஊழியம் செய்துன்னு இருக்கிற இந்த ஊழியத்தையும் கர்த்தர் கையில் கொடுக்குறேன். அவரையும் அவங்க குடும்பத்தையும் அவர் கையில் கொடுக்குறேன். அவர் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார் என்று அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் தாகத்தோடு நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற வீவர்ஸுங்க ஜனங்களுக்கும் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை நீர் அறிகிற தேவன், நீர் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அதனால் எல்லாருடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களெல்லாம் பொறுப்படுத்தி நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவரே உம்மை மன்றாடி வேண்டுகிறேன். ஆண்டவரே, நீர் ஒரு நபர் என்பதை அவர்கள் அறியணும். ஆண்டவரே, அவங்க கண்ணுங்க திறக்கப்படணும், இருதயத்தில் அந்த உணர்வு வரணும், செவிகள் கேட்கணும், உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். அப்பொழுது தான் ஆண்டவரே அந்த குடும்பமே, ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக நீ மாற்றுகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்றுக்கும் சொல்லி இருக்கிறீர், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பரிசுத்த ஆவியில் நிறைந்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு தெரியப்படுது. இவர்களை எல்லாருடைய தேவைகளையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமாம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ரிச்சி சேரிட்டி ட்ரஸ்ட் மூலமாக ஒரு கிராமத்தையே தத்தெடுத்து அந்த கிராமத்தில் வசிக்கும் கைவிடப்பட்ட திக்கற்ற முதியோர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஜாதி மதம் என்று பாராமல் தினமும் உணவளித்து வருகிறோம். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கா ஆளே இல்லை, வீட்டில் சாப்பிடுன்னு சொல்கிறவங்களே இல்லை. அந்த மாதிரி வர வாங்கிட்டேன். இப்படி ரொம்ப வேதனையாக இருந்தேன். நான் நம்மளுக்கு சாகிற நேரத்தில் இன்னும் சுயநாள் கிடச்சின்னு வேதனையாக இருந்தேன். அப்போது ஏசப்பா சாப்பாடு போய் சாப்பிட்லாம் எனக்கு சந்தோஷமாக வந்தேன். சாப்பிட்டுங்கிறேன். சாப்பாடு போடுறவங்களுக்கெல்லாம் நன்றி ஏசப்பா, நல்லா வாங்கினவங்க நல்லா இருக்கணும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, நாங்கள் பசியில்லாத சாப்பிட்றோம், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் கொஞ்சம் சாப்பாடு சாகிற வழியில் கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு யாரும் கிடையாது, பிள்ளை இல்லை, பொண்ணு இல்லை, யாரும் இல்லை. சாப்பாடு பாரு ஐயாவா, நல்லா ஊடு குடும்பம் நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரை ஏச நாமத்தில் மகிமுண்டாட்டு நான் ஒரு அண்ணாச்சி சுவாமி நான் வர்றேன். இந்த காலை கொஞ்சம் முடியல, ஏந்துக்க முடியல, என் உடம்பு ஆரோக்கியத்தை கொடுப்பீங்க, சாப்பாடு சாப்பிட்டு பாரு, உடம்பு ஆரோக்கியமாகுது. ஏசப்பா, எனக்கு இதுதான் துணை, எனக்கு யாரும் கிடையாது. இந்த சாப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து சாப்பிட்டு போய் பார்த்துக்கிறேன். அதனால் ஏசப்பா அவனுக்கு நன்றி, கொடியான நன்றி ஏசப்பா. அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்றும் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்களும் இது போன்ற அநேக கிராமங்களில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் முதியோர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இந்த
கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு உணவளிக்க விருப்பமுள்ளவர்கள் இந்த மகத்தான ஊழியத்தில் இணைந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.